கையில ஒரு கிண்ணத்துல எண்ணெயை கொடுத்து இந்த உலகத்தை சுத்தி வாங்க. அந்த பணியை ஏத்துக்கிட்டு அவர் சுத்தி வந்து நாராயண பெருமானுக்கு ஒரு சுட்டு கூட கீழே விழக்கூடாது. கீழே விழாம எடுத்துட்டு வந்து நிறைவா வைக்கிறாரு. வச்சு வைக்கிறதுக்கு நாள் எடுத்துச்சு. அந்த நேரம் முழுக்க நீ என்ன பண்ணன்னு கேட்கிற. கேட்ட உடனே சொல்ற, எங்கய்யா எங்க பெருமானே, நீ கொடுத்த பணியை நிறைவு செய்வதற்கு எனக்கு நேரம் சரியா இருந்தது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய நாமத்தை எத்தனை முறை சொல்லி இருக்க முடியும்? அதேதான், உனக்கு இது தவிர வேறு எந்த பணியும் இல்லை. இந்த பணியை நீ தினமாக செய்து கொண்டிருக்கிறாய். அதனால் உனக்கு இந்த பேர் கிடைத்ததாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அது. அதோடு என்னையும் சேர்த்து நினைத்துக் கொண்டே பணி செய்கிறார்கள் வாழ்கின்ற காலத்துல. அதுதான் உயர்ந்த பேரு. தன் கடமையும் மறவாது, பணியையும் மறவாது, இறைவனையும் நினைத்துக் கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை எடுத்துரைக்கக்கூடிய இந்த கதை வழியா சும்மா இருக்கும் சுகமே சுகம் அப்படின்னு நம்ம வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த உன்னத வார்த்தையை நாம் நினைத்து பார்க்கணும். எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கு. கஷ்டம், துன்பம், சோகம், ஆசை, பொறாமை எல்லாத்தையும் கடக்காம யாரோட ஒருவரும் கடந்து விட முடியாது. வாழ்க்கையை எல்லாருக்கும் ஆசைதான், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், பொண்ணும் பொருள் எல்லாமே இருக்கணும். வள்ளல் பெருமானார்கிட்ட அவருடைய அருள் தெரிந்து எல்லாரும் செல்வந்தர்கள் தேடுறாங்க, பொருள் கொடுக்குறாங்க. ஆனா அவர் வாங்க மறுக்கிறார். தேவைக்கு அதிகமா எங்கேயுமே அவர் பொருள் வாங்கினதே இல்லை. அப்படி வாங்கிய பொருளை என்ன பண்றாருன்னா, கிணற்றுலையும் குளத்திலையும் போற வாக்குல கொண்டுட்டு போறாரு. அப்படிப்பட்ட நிலையில தான் பொருளையும் பார்த்தவர் அவர். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நம்மளால இன்னைக்கு வாழ முடியுமா? வாழக்கூடிய சூழல் இருக்கிறோமா? இதையெல்லாம் கடந்து வாழக்கூடிய ஒரு காலம் எப்பொழுது வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற மனிதர்களாக, பாமரர்களாக மட்டுமே நாம் இருக்கிறோம். இந்த சூழலையும் நாம வள்ளலார் போன்ற பெருமக்களை நினைக்கின்ற, அந்த படிக்கின்ற, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை அறிகின்ற திறன் இருக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கான ஞானம் கிடைத்திருக்கிறது என்று சித்தம் அப்படின்னு சொன்னா அறிவு. சித்தர், அவர் சித்தர் ஆயிட்டார். அப்போ அந்த சித்தருக்கான வழி என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, நமக்கான அறிவு ஞானம். நமக்கான அறிவை தந்து சென்ற வள்ளல் பெருமானாரினுடைய வாழ்க்கை முறையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சாகாத கல்வி என்னென்ன? நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, பொருளை இச்சிட்டு பொய் சொல்லாது, பதித்தோர் முகத்தை பாராது இடாது, இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே, குருவை வணங்க கூசி நிற்காது. இன்னைக்கு எத்தனை பேர் குரு பார்த்து வணங்குறா நீங்க நினைக்கிறீங்க? வாத்தியாரதான் வணக்கம் சொல்றதுக்கு காசு கேட்கலாம், காசு கட்டிட்டு உள்ள வந்துட்டான், படிக்கிறதுக்கு கூலி எங்ககிட்ட கேட்டான், பேப்பர்ல எழுதுறான், யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பர்ல ப்ளீஸ் மேடம் I 2 days read the Tamil book. I can't write on Tamil exam எழுதான். தமிழும் சரியா வரல, ஆங்கிலமும் சரியா வரல. ஆனா எனக்கு தமிழ்ல கடைசியா என்னை பாஸ் செய்து விடவும். ஜிபே நம்பர்லாம் தான் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு பயமே இல்லை. தேர்வுங்கிறது பல்கலைக்கழக தேர்வு, ஜிபே நம்பர் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தைரியம் வருதுன்னு சொன்னா, பணம் கொடுத்தால் தேர்வில் பாஸ் பண்ணி விடலாம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய மனம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த பிள்ளைகளினுடைய மனம் ஏன் அப்படி தைரியத்து ஓடுது அப்படின்னு கேட்டா, ஒரு யானை கையில பாகன் சங்கிலி கொடுப்பான், அதனுடைய குதி கையில சங்கிலி கொடுப்பான். ஏன் தெரியுங்களா? அது கையில சங்கிலி இல்லாத போது கையை வேகமா ஆட்டிக்கிட்டே இருக்கும், பக்கத்துல யாருமே போக முடியாது. அப்போ அதை அடக்குவதற்காக, அதனுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம கையில என்ன பண்ணிருக்கோம்னா சங்கிலியை கொடுப்போம். இன்னைக்கு இந்த மாதிரி யானை மாதிரி சேட்டை செய்யற குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செல்போனை கொடுத்து வச்சிருக்கோம். நாம கொடுக்கல, அது குடிக்கிறது. நாம எந்த இடத்துலயுமே பிள்ளைங்களுக்கு கையில இருந்தா பாப்பா செல்போன் வச்சு விளையாடுறேன்னு சொல்றதே இல்லை. ஆனா நாம பயன்படுத்துகின்ற பொழுது அதுவும் பயன்படுத்ததான் செய்யணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை இருந்துட்டு நாம மன ஒருமைப்பாட்டை பேசுகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு கடினமான ஒரு செயலா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல இந்த நெருக்கடியான மன உளைச்சலுக்கு உள்ளாடக்கூடிய இந்த காலகட்டத்துலதான் நாம மிகுதியான கவனத்தோட இருக்க வேண்டிய கடப்பாட்டுக்குரியவர்களா இருக்கு. இந்த காந்தி சொல்வார், 4 குரங்க பத்தி, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத. இந்த 4வது ஒரு குரங்கை
செல்போனை வச்சு நோண்டிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவன் புத்தி எல்லாம் பாடத்துல இருக்காரு. பாடம் நடக்கிற வாத்தியார் என்னதான் சொல்றாங்கன்ற அந்த சிந்தனைக்குள்ளேயே வரமாட்டான். எங்க எப்ப போகணும் அப்பப்ப எடுத்து பார்த்துப்பான். என்னன்னு கேட்டோம்னா டைம் பார்க்கறாங்க. அப்ப நான் போகணும்னு நினைக்கிறியா சொல்லு, போயிடுறேன். ஆனா எனக்கு சம்பளம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 40 நிமிஷம் உள்ள இருக்கணும், ஏன்னா நான் அதுக்கப்புறம் போயிடுறேன் அப்படின்னு கேட்டா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல போன எடுப்பான். என்ன நான் பழக்க தோசம் சரி, பழக்க தோசமா இருந்துட்டு போது ஒரு குழந்தை கையில போன் கட்ட என்ன ஆகும், பூ மாலை கட்ட என்ன ஆகும் தெரியுமா, பிச்சு போடும். அதுவே அது புண்ணு வந்துச்சு என்ன பண்ண தெரியுமா, அதே நோண்டி 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 பெருசு பண்ணி செத்து போயிடும். அதனால தயவு செஞ்சு நோண்டாது அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடினமான வாழ்க்கை முறையில பிள்ளைகளை சரிவர வளர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு சரியான வழிகாட்டுதல்களோடு கூட்டிச் செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம வழிகாட்ட வேண்டிய ஒரு நேர்மையான மனிதர், ஆன்மீகவாதி, ஆன்மீக சிந்தனையாளர், இதழாசிரியர், படைப்பாசிரியர் எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய தைப்பூச திருநாளிலே நாம் வழிபடும் வள்ளல் பெருமானாராகத்தான் இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய காஞ்சிபுரத்து சபாபதி முதலியார் என்ன பண்றாருன்னா, குழந்தைகளுக்கு புக்கு சரியா இல்லை. அன்னைக்கெல்லாம் புத்தகம் இருக்குது, இன்னைக்கு எந்த புத்தகம் வாங்க மாட்டேங்கிறான். 200 ரூபா போட்டுக்கிடா, 100 ரூபாய்க்கு தரண்டா, ஒரு புக்கு வாங்கிக்கோங்கன்னா வாங்க மாட்டேங்கிறான். 100 ரூபா கொடுத்து புத்தகம் வாங்க மாட்டேங்கிறான். அடுத்த நாள் பார்த்து அந்த போனுக்கு மேல கவரை போட்டுட்டு டிசைனா எடுத்துட்டு வர. எவ்வளவுன்னு கேட்டா அது 200 ரூபாங்க. புத்தகத்துக்கு கொடுக்காத மரியாதையை இன்னைக்கு தொலைபேசிக்கு கொடுத்தான், கைபேசிக்கு கொடுத்தான். சரி, அது கூட பரவாயில்லை. இன்றைய காலகட்டத்தில் அதுக்குள்ள போய் படிப்பானான்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்டேங்கிறான். அதுலதான் நோட்ஸ் அனுப்புறானா, அது யாரும் படிக்கிறானா, படிக்க மாட்டேங்கிறான். அப்ப என்னதான் பண்றான், லாஸ்ட் 2 நாள் படிச்சிருவோம்னா, ஹோல் நைட்ல படிச்சிருவோம்னா, அதனுடைய வெளிப்பாடு தான் தெரிஞ்சுது ஜிபே மூலமா. இனி என்னென்ன படிக்க போற அப்படின்னு நான் கேள்வி கேட்டா, வகுப்பறையில எல்லாம் நீங்க திட்டாதீங்க, எங்களை எல்லாம் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். கிளாஸ்ல டெஸ்ட்ல ஒண்ணுமே இல்லையே, நீ எப்படி யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவ, இந்த கேள்விகள்லாம் கேட்குறது அவங்க ரெடிமேடா ஒரு ஆன்சர் இருக்கு, அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவோம், நீங்க எந்த கவலையும் படாதீங்க, இங்க என்ன மார்க்கோ அதை போடுங்க, எனக்கு நேற்று உடம்பு சரியில்லை, நேற்று எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த காரணத்தை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்காங்க. பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறார் வள்ளல் பெருமானார். கொலை தீது பொய் தீது. நான் என்ன சொன்னேன், தாய் அடித்தால் தந்தை அணைப்பார், தந்தை அணைத்தால் தந்தை அடித்தால் தாய் அணைப்பார். இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அவங்க இருக்காங்க, ஆனா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டார் வள்ளலார். அடுத்தடுத்த பாட்டுல அதே போல கேட்டுட்டே வரும்போதுதான், நான் ஏதாவது தப்பு பண்ணனா உன் பிள்ளையா உன் பக்கத்துல இருந்து சேவகம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும், அதனால இதுக்கு பிறகு நான் ஏதாவது பண்ணனாலும் யார் தான் பொறுப்பு, என்னை வளர்த்த நீதான் பொறுப்புன்னு அவர் முழுக்க முழுக்க அவருடைய இடத்துல, இறைவனினுடைய இடத்துல அர்ப்பணிப்போடு வாழ்ந்த அந்த உடலையும் உயிரையும் பற்றி மையமா வச்சு பேசுறாரு. நீ அரைக்குறையமா புரிஞ்சுக்கிட்டு எதையாவது பண்ணாத. இது இன்றைய கல்வி முறையாக பிள்ளைகள் கிட்ட பார்க்க முடியும். எதை சொன்னாலும் பாதியில முடிச்சுட்டு கேட்கறது, ஒத்த வார்த்தையை வச்சுட்டு மொத்த வார்த்தைக்கு விளக்கத்தை புரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி சூழல்ல தமிழ் அப்படிங்கிறப்போ நம்ம வள்ளலார் கிட்ட உங்களுக்கு தான் தெரியும், அவருடைய சீடர்கள்ல முதன்மையானவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவ்வளவு எளிதா வள்ளலார அடியவரா எடுத்துக்கல. இவரு ஒரு முறை எல்லாரும் சொல்றாங்களே, நாங்க போய் பாக்குறாரு, வள்ளல் பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஈடுபாடு உடையவராக கொஞ்ச நாள் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஒரு செயல்பாடா எது இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் உற்று நோக்கியதுல சங்க இலக்கியத்துல அவருக்கு புலமை இல்லைன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அவர் கேட்கிற புலமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, பக்தி இலக்கியத்திலையும் பெரிய புராணத்துல இதுல எல்லாம் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கு. தொடர்ந்து திருக்குறள், பெரிய புராணம் மற்றும் திருமுறைகள்ல அவருக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கு. போற இடத்துல எல்லாம் அவருடைய சொற்பொழிவுகள் அதுல மையமா வச்சு நிகழ்த்தப்படும். இதை உத்து கவனிச்சவரை என்ன பண்ணாருன்னா, போய் சங்க இலக்கியத்துல சில பாட்டை இவராக எழுதி கொண்டு வந்து நீக்கிறார். வள்ளல் பெருமானாரே, இவை எனக்கு கிடைத்த பழைய ஓலை சுடி, இதெல்லாம் சங்க பாடல்களாக இருக்குமோ என்று எழுதுகிறேன், என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்த மாத்திரத்துல சொல்லிட்டாரு, இது சங்க பாட்டே கிடையாது, சங்க பாடலாக இருக்கும் பட்சத்துல அதுல எழுத்து பிழைகளோ இலக்கண பிழைகளோ இருக்க வாய்ப்பே கிடையாது, நீங்க தான் ஏதோ மாற்றி எடுத்து வந்த, நீங்க சங்க இலக்கியம் பண்ண ஒதுக்கிட்டார். அப்படியே ஒதுக்கிற அவர்கிட்டயே தொண்டை மண்டல சதகம்னு ஒரு புக் அவர் எழுதுறாரு. எழுதின அந்த புத்தகத்துக்கு தொண்டை மண்டலமா தொண்ட மண்டலமா அப்படின்னு கேட்கிறாங்க.
எல்லாருக்கும் தொண்டை மண்டலம். இப்ப இங்க இருக்கக்கூடிய தேசம் கூட பல்லவர்கள் ஆனது தொண்டை மண்டலம் தான் நம்ம சொல்றோம். அப்ப தொண்டை மண்டலம்னு டக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இப்படி சொல்லி இந்த வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம், ஒரு கதை ஒரு நினைவு வருது. நம்ம தமிழ் தாத்தா ஊவேசா, அவர் தான் நிறைய நூல்களை பதிவிச்சிருக்கிறாரு, நிறைய தமிழ் சொற்களுக்கு ஆழம் காண்பிட்டார். அது ஒரு மேடைக்கு நடுவராக போறாரு. பெரும் பெரும் போட்டிகள்லாம் முடிச்சு ஃபைனலா 3 பேர், அவங்களுக்கு யாருக்கு முதல் பரிசு தரணும்னு அவங்களுக்கு தெரியல. உடனே ஊவேசாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஐயா, நீங்க தான் இதுக்கு நடுவராக இருந்து சொல்லணும். முதல் நபர் பேசுறான், 2வது நபரும் பேசுறான், 3வது நபரும் பேசிட்டான். முடிவா போய் அவர் மொத்த வார்த்தையில முடிவா சொல்றாரு. மேடையிலேயே ஒரே வார்த்தையில ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. தொண்டை நாட்டினார். ஐயா, புரியலையா? யாருக்கு முதல் பரிசு நீங்க சொன்னாதானே தெரியும். இப்ப தொண்டை நாட்டினார்னா நாங்க என்ன, யாருக்கு முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு கொடுக்குறது இல்லப்பா. தொண்டை நாட்டினார், தொண்டை நாட்டினார், தொண்டை நாட்டினார், 3 பேருக்கு இதுதான். மறுபடியும் சொல்றேன், புரியலையா? முதல் நபர் வந்தானா தொண்டை நாட்டினான், தொண்டை வளர்த்த காட்டிட்டு போயிட்டான், தட்டிட்டு போயிட்டான். 2வது நபர் வந்தானா அவன் தொண்டை மண்டலத்துக்குரிய மொழியில தன்னுடைய பேச்சு நிகழ்த்திட்டு போயிட்டான். அவனுடைய வட்டார வழக்கு அது தெரிந்தது. 3வது நபர் வந்தா என்ன, தொண்டை நாட்டினான், தமிழ் தொண்டை நாட்டினான், அவனே இந்த இடத்துல பரிசுக்குரியவன். அப்போ தொண்டைங்கிறதும் தொண்டருங்கிறதுக்கும் வித்தியாசத்தை நம்ம அங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ தொண்டை மண்டலம்னு சொன்னோம்னா தொண்டைக்குரிய மண்டலம்னு மாறிடும். வள்ளல் பெருமானார் அவ்வளவு தமிழ் பற்றாளராக மட்டுமல்ல, தமிழில் ஆழங்கால் பட்டவராகவும் போதாது உணர்ந்த அந்த சிந்தனை உயர்வாகவும் இருந்தார் அப்படின்னு இது ஒரு சான்று. தொண்ட நாட்டினார், அதான் தொண்டர்கள் இருக்கக்கூடிய இடம், அதனால தொண்ட மண்டல சதகம்னு பேரை வைத்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தொண்டை மண்டலமே இந்த வார்த்தை பிரயோகங்கிறது முதல்ல யார் சொல்றாங்களோ அவங்க சொன்ன மாதிரியே பயணிச்சே வராது. அதனால ஏதாவது மாற்றி இப்படி வந்துட்டே இருக்கும். நாம இந்த இடத்துல இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால வள்ளல் பெருமானாரினுடைய அந்த சொல் பிரயோகத்திற்கான அடையாளத்தை இங்க பதிவு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலிலும் பார்க்கும்போது நம்ம வள்ளல் பெருமானார் நிறைய விஷயங்களை நமக்காக கொடுத்துட்டு போகும்போது எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் எது அப்படின்னு கேட்டா, நமக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா பார்க்கணும். ஏன்னா மாத்தியார் இல்லையா, நான் கரெக்டா 11:10:30 தொடங்கினா கரெக்டா 40 நிமிஷம். ஏன்னா மாத்தியார் அவரு 45 நிமிஷம் கிடைக்க 40 நிமிஷம் பேசினா 5 நிமிஷம் அட்டெண்டன்ஸ் இருக்கிறவங்க இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்முடைய வள்ளல் பெருமானாரினுடைய சில வரிகளுக்கு ஆழ்ந்த பொருள் சொல்லி என்னுடைய உரையில் அடுத்த பாதியாக கொண்டு போறேன். எனக்கு மிகவும் பிடித்தமான வள்ளலாசி வரிகள் தெய்வமணி மாலையினுடைய முதல் பாட்டு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அதுதான் பிடிக்கும். ஏன்னு கேட்டா அந்த பாட்டில் அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அந்த வரிகள்ல ஆழங்காற்பட்ட சிந்தனைகள் அவ்வளவு புதங்கி இருக்கு. நமக்கு காசுன்னு சொல்லும் போது ஒரு சின்ன கதை எனக்கு நினைவு எப்பவுமே. ஒருத்தனுக்கு ரொம்ப நாள் ஆசை, தன்னுடைய மனைவிக்கு அந்த கால அரசு பரம்பரை காலத்துல காசு சேர்க்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்னா பண்டமாற்று நிகழ்வு நடந்துட்டு இந்த காலம். அப்பதான் காசு அறிமுகமானது. இவனுக்கு வேற ஒரு விலைக்கு பொருளை வாங்கணும், அதுக்கு காசு கொடுத்தாதான் அந்த காலத்துல வாங்க முடியும். அப்போ தன்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கணும்னு ஆசை. அப்படி வாங்கக்கூடிய பரிசுக்கு ரொம்ப நாளா உழைச்சி சேர்த்து வைக்கிறான். வீட்டுல இருந்தா கொண்டாடி என்ன பண்ணுவான்னா, என்னுடைய கஷ்டத்தை பார்த்து திருப்பி எனக்கே செலவு பண்ணிடுவா. அதனால மறைச்சு ஒரு இடத்துல போய் வைக்கிறாரு. அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து 2 வெள்ளிக்காசு என்ன பண்றாருன்னா, ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பாறை கிடையில, அதான் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது புதையல் கிடைக்காத தேவை பார்த்தீங்களா, இந்த மாதிரி புதைச்சு வச்சிருக்கலாம். அப்படி போய் புதைச்சு வச்சாரு 2 வெள்ளிக்காசு. அந்த குறிப்பிட்ட நாள் வருது, கொண்டாடிக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருந்துட்டா கணவர்கள் எவ்வளவு பாக்கியம், நமக்குன்னு ஏதாவது காண்பிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கும் பாக்கியம், அவங்களுக்கும் சந்தோஷம். அப்போ அந்த மாதிரி அவரு தேடி போன நாள் அரசன் உலா வந்த நாளா இருக்கும். அரசன் உலா வரக்கூடிய அந்த நேரத்துல ஒருத்தர் பரித வச்சு ஓடுறத பாக்குறாரு அரசன். தேர்ல வரும்போது மக்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்ப்பான். மக்கள் நல்லா இருக்காங்கனாலே அந்த வாழ்க்கை நாம சரியா தந்துட்டு இருக்கோம், அரசனா இருந்து அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இவனுடைய வேகம் அரசன் பார்க்கல, அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். இப்ப கூப்பிட்டு நிறுத்தி, என்ன பிரச்சனை அவனுக்கு, ஏன் எங்க போற இல்லையா, இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமான நாள், என் மனைவிக்கு நான் ரொம்ப நாளா வாங்கி தரணுங்கிற பரிசு பொருளை வாங்கி தரதுக்காக போயிட்டு இருக்கேன், எங்க போறேன், நான் அரசன் என்ன வேணா கேட்க நான் தரேன், இவ்வளவு பதட்டமெல்லாம் எங்கேயும் போவாரு இல்லையா, அங்க நான் 2 வெள்ளிக்காசு சேர்த்து வச்சுட்டு நான் எடுத்துட்டு போய் என்னுடைய மனைவிக்கு வாங்கி தரணும். அப்படியா, அந்த 2 வெள்ளி
வெள்ளிக்காசு என்ன தேரும், நான் உனக்கு 10 பொற்காசு தரேன், பொன்னாலான காசு தரேன். வாங்கிட்டு இந்த பக்கம் போவாருன்னு பார்த்தா மறுபடியும் அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. இங்க வாங்க, ஏன் எங்க போற, அந்த 2 வெள்ளிக்காசு ஏன், நான் 10 பொற்காசு கொடுத்துட்டல. இல்லை மண்ணா, எனக்கு அந்த 2 வெள்ளிக்காசு வா, நாட்டுல பாதியை தரேன், எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமா மனைவிக்கு பரிசு கொடு. சரி மண்ணா, நீங்க எது கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். மறுபடியும் மனம் எங்க போகுதுன்னா அந்த வெள்ளிக்காசை நோக்கி போகுது. ஏன் இந்த சூழல்னு வினா இருக்கும்போது அவங்க உழைப்பாளி சொன்னாரா, 1000 தான் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற பொருளோட சேர்த்து அந்த 2 வெள்ளிக்காசும் சேர்த்தா மதிப்பு கூடுமா குறையுமா? கூட தானே செய்யும். இப்படிதான் இன்னைக்கு நம்ம மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. எது கிடைச்சாலும் அடுத்து நிறைவே அடையாத இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க வழிவகைகளை செய்தவர் வள்ளலார்.